Advanced Diploma in Acupuncture Therapy by Sri Agastya Healthcare Academy starts on June 2024. 1-year course. Call 9003195545. அற்புதமான இந்த பிரம்ம முகூர்த்தம் எப்படியோ அந்த மாதிரி இந்த அழகான இந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களும் அடங்கியிருக்கு. அதுக்கு காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அந்த பிரபஞ்சத்தை வணங்குங்க. பிரபஞ்சத்துக்கு வேண்டியது 2. ஆத்மார்த்தமாக உங்களுக்கு வேண்டியது நடந்து விட்டதாக வேண்டுங்க. அதே மாதிரி 2வது என்னன்னா, நன்றி சொல்லுங்க. கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் இந்த பிரபஞ்சத்தை கேளுங்க. ஆனால் கேட்குறத நடந்ததாக கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒருத்தர் கடன் கொடுக்கணும். மனசில் கடன் வந்துடுத்தா மாதிரி சொல்லுங்க. அதாவது நீங்கள் அதை எழுத்து மூலமாக கூட எழுதலாம். அதாவது இப்போது ஒருத்தர் கடன் கொடுக்கணும், அவங்க பேரை தேங்க்யூ பிரபஞ்சம், ஐ ரிசீவ்டு திஸ் மணி ஃப்ரம் அவங்க பேர். அதை ஒரு 55 தடவை 12 தடவை சொல்லுங்க. அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுங்க. ஆத்மார்த்தமாக அந்த 4:24 to 5:14 வரைக்கும் இதெல்லாம் கேளுங்க. உங்களுக்கு கேட்க வேண்டியதெல்லாம் பிரபஞ்சத்தை கேளுங்க, நடந்து விட்டதாக கேளுங்க. அடுத்தது முக்கியமானது, நன்றி சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியம். நடக்க போவதை நடந்து விட்டதாக கேளுங்க. கிடைத்த வரைக்கும் பிரபஞ்சமே எனக்கு இந்த பணம் வந்துடுத்து, எனக்கு உடம்பு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு என்ன நடந்ததோ அதுக்கு நன்றி சொல்லுங்க. ப்ரேயர் தான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு சாப்பிடும்போதும் தூங்கும்போதும் அவங்க ப்ரே பண்ணுவாங்க, தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்ஸ் கிவிங் டைம்னே ஒரு குறிப்பிட்ட டைமில் அவங்க தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுங்க. ஆனால் அந்த பிரபஞ்சத்தில் ஆத்மார்த்தமாக வணங்கணும். ஆத்மார்த்தமாக பிரபஞ்சத்தை கேட்கும்போது கிடைக்கிறதுக்கு கரெக்டான டைம் அந்த 4:15 to 5:14, 4:24 to 5:14. இந்த டைமில் உங்களுக்கு பிரபஞ்சமே அமைதியாக இருக்கும். நீங்கள் கேட்குறத அது காது கொடுத்து கேட்கும். நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. உங்கள் மனசு ஆழ் மனசுக்கு போகிற மாதிரி அந்த டைம் உகந்ததாக இருக்கும். நம்மளுக்கு நடக்கணும், நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தையும் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டதையும் நீங்கள் கட்டி பிடிச்சா நம்மளுக்கு எந்தவித கஷ்டமும் வராது. அனுபவபூர்வமாக நான் பேசுகிறேன். என் வாழ்க்கையில் நிறைய அனுபவம். இந்த பிரபஞ்சத்திட்ட பேசுகிறதும் பிரம்ம முகூர்த்தத்தில் பேசுகிறதும் எனக்கு ரொம்ப அற்புதமாக நடந்திருக்கு. நீங்களும் இதை பயன்படுத்துங்க. அடுத்தது ஒரு உண்மை சம்பவத்தை நான் இப்போது உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணால், கல்யாணத்துக்கு போகணுன்னு சொல்லிவிட்டு ஒரு நெக்லஸை தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் போயிட்டு உடனே நாளன்னைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நெக்லஸை கல்யாணத்துக்காக வாங்கின்னு போகிறோம். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அவகிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை. இவ ரொம்ப பயந்துடுறா. ஏன்னா 5 சவரன் நகை அந்த நகை. உடனே ஃபோன் பண்ணி கேட்கும்போது, நீயா எனக்கு கொடுத்தியா? இல்லையே, நான் வரவே இல்லையே, உன்கிட்ட வாங்கவே இல்லையே அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான். இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே அப்போ வேதாந்த மகரிஷி அவர்கள் இருந்த காலம். இந்த ஃப்ரெண்டு அந்த வாழ்க வளர்க எக்ஸசைஸ்லாம் கற்றுண்டவங்க, அதை ரெகுலராக செய்கிறவங்க. அப்போ வாழ்க வளர்க வேதாந்த மகரிஷியை போய் பார்த்து
இந்த மாதிரி சுவாமி எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு 5 சவரன் நகை எடுத்துன்னு போனால் பட் திருப்பி கொடுக்கல, கேட்டால் நான் வாங்கவே இல்லைன்றா, என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் எப்படி அந்த நகையை திருப்பி வாங்குவேன், என்னுடைய வீட்டுக்காருக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னு அழறா. மகரிஷி வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, கவலைப்படாதம்மா, உனக்கு கிடச்சிடும், நீ போய் அந்த லேடி பேரை சொல்லி அவளை வாழ்த்து, அவள் நல்லா இருக்கணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வாழ்த்து, போயிட்டு வா அப்படின்னு சொன்னவொடனே இவளுக்கு ஒன்றும் புரியல. நிச்சயமாக சுவாமி சொன்னால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இவள் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வாழ்த்துறா. அந்த ஃப்ரெண்டு பேர் சொல்லி சொல்லி வாழ்த்துறா. அதே மாதிரி எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு நகையை கொடுத்துட்டா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் எந்த கஷ்டமும் படலை அப்படின்னு சொல்லிட்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறேன். இந்த பிரபஞ்சத்தை வணங்குறது என்ன ஆச்சுன்னா, அந்த வைப்ரேஷன், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நேராக அந்த ஃப்ரெண்டை போய் தாக்கிறதுனால அவளே உணர்றா, நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டை ஏமாற்றிட்டோம். ஸோ அவளுடைய நெகட்டிவ் எனர்ஜி பிரபஞ்சத்தை வேண்டுறது போய் நல்ல எனர்ஜி வருது, பாசிட்டிவ் எனர்ஜி வருது. பாசிட்டிவ் எனர்ஜி வந்த உடனே என்ன ஆகுது, நேராக வந்து காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடு, நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த நகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். இது எப்படி நடக்கிறது, இந்த அதிசயம் எப்படி நடக்கிறது? இவளே போய் மகரிஷிக்கிட்ட போய் சொல்கிறார். அவர் சிரிக்கிறார், ஆசீர்வாதம் செய்கிறார். இதனால் இதுதான் ஹீலிங் மெத்தடு. ஃபாரினில் ஒருத்தர் வந்து வியாதியாக இருக்கும்போது இங்கேருந்து ஹீல் பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோவை பார்த்து ஹீல் பண்ணி அந்த சக்தியை பெற்று, பிரபஞ்சத்துடைய சக்தியை பெற்று அங்கே அவங்க நல்லாவாங்க. ஸோ ஹீலிங் மெத்தட்லேயும் இந்த பிரபஞ்சத்தை வணங்கிறது தான் நல்லது நடக்கிறது. இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பிரபஞ்சத்தை வணங்குங்க, பாசிட்டிவாக சொல்லுங்க, நடந்து விட்டதாக ஆழ் மனசில் நினைத்து கொள்ளுங்கள், நடந்த பிறகு நன்றி சொல்லுங்கள். அற்புதமான உங்கள் வாழ்க்கை இனிமையாக ஆரம்பிக்க போகிறது. அடுத்து இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, பிரபஞ்சத்தை வணங்க ஆரம்பிங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கோங்க, 6 மணிக்கு பூஜையை முடித்து கற்பூர ஆரத்தி எடுங்க. அடுத்தது உங்களுடைய வேலைகள் எல்லாத்தையும் ஆரம்பிங்க, அற்புதமாக இருக்கும். அடுத்தது வாசனை திரவியோட நம்ம எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி பெறலாம், எதெல்லாம் வாசனை திரவியங்கள், நம்ம கடவுளையே கட்டி போடுற மாதிரி சில வாசனை திரவியங்களை கொண்டு நம்ம எப்படி பண்ணலான்றத அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மகான் காரைச்சித்தர் அருளாசியுடன் சிறந்த ஜோதிடர்களை கொண்டு உங்கள் ஜாதகம் பார்க்கப்படும். தொடர்புக்கு 9003195545 என்கின்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.